தேவன் உன்னை மறப்பதில்லை. இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி பகுதி 1, பிரேக்குக்கு அப்புறம் பகுதி 2, இந்த 2 பகுதியிலுமே தேவன் உன்னை மறப்பதில்லை என்கிற தலைப்பின் கீழே சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ எடுத்து வாசிப்போம். ஏசாயா 49வது அதிகாரம் 15-16. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. நம் தேவன் நம்மை மறப்பதில்லை. ஐயா, உங்கள் தேவன் உங்களை மறக்கிறதில்லை. ஆமென். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒரு கேள்வி வைக்கிறார். ஏன் தெரியுமா? ஒருவேளை அந்த அன்பு கூட மாறலாம், தாயின் அன்பு கூட. ஆனால் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்கிறாரு. தேவன் உங்களை மறப்பதில்லை. இது என்ன மாதிரியான சூழ்நிலை தெரியுமா? என்ன மாதிரியான சூழ்நிலை? இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்புக்கு அகப்பட்டிருந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பின் காலத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னா, சொந்த தேசத்தை விட்டாச்சு. புரியுதா? என்ன இல்லை, சொந்த தேசத்தை விட்டாச்சு. அது மாத்திரமல்ல, சொந்த தேசத்தை இழந்து, தங்களுடைய ஆலயத்தை இழந்து, தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து அடிமைப்பட்ட நாட்களில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொல்கிறாரு. என்ன தெரியுமா? என்ன சொல்கிறாரு? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை எழுப்பி ஆண்டவர் அவங்களுக்கு ஒன்று சொல்கிறாரு. இதோ ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோ? நான் உன்னை என்ன பண்ணுறதில்ல, மறப்பதில்லை. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறது கிடையாது. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட அப்படியே யோசிச்சு பாருங்களேன். அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுனாலேயா அப்படி இருந்துமா சிறை பிடிச்சிட்டு போனாங்க? இதை கவனிக்கணும். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை சொல்கிறாரு. எப்பா நல்லா புரிஞ்சுக்கோ, நீ தேசத்தை இழந்தது உண்மைதான். எப்பா நீ ஆலயத்தை இழந்தது உண்மைதான். எப்பா நீ சுதந்திரத்தை இழந்து விட்டுருக்கிற நிற்கிற, அது உண்மைதான். அடிமையாக இருக்கிற, உண்மைதான். அப்போ அடிமையாக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவர்களுடைய கீழ்ப்படியாமை. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில கேள்விகள்லாம் எழும்பும். எப்படிப்பட்ட கேள்வி எழும்போம் அப்படின்னா, இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்போம். பாரமான நிலையில், ஒரு கவலையான சூழ்நிலையில், நெருக்கமான நிலையில், பர்சனலாக என் வாழ்க்கை பாதிக்கப்படும் போது, நான் பாதிக்கப்பட்டிருக்கும்போது என் கேள்வி எப்படி எழும்போம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலேயே என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்காக ஜெபிக்க யாருமே இல்லை. நான் இவ்வளோ நாட்கள் ஜெபித்தோம், ஏன் எனக்கு மாற்றம் இல்லை? இப்படி பல கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் எழும்பும். சில சூழ்நிலைகளில் அந்தகாரமாக காணப்படும் போதோ ஏதோ ஒரு வகையில் இதை கடந்து வந்திருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையில், உன படிப்பிலையோ, வேலையிலையோ, குடும்பத்திலையோ, இல்லை பிள்ளைகளுடைய காரியத்திலையோ, இல்லை நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு வரக்கூடிய ஒரு நோயிலையோ, எதுலேயோ ஒன்றில் ஆண்டவர் என்னை விட்டுட்டாரா? ஆண்டவரை நான் அறிந்தவன் தானே, ஆண்டவரை நான் அறிந்தவள் தானே, ஆண்டவர் என்னை கைவிட்டாரா, என்னை மறந்துட்டாரா? அன்பு தேவ பிள்ளைகளை, இங்கே இவர்கள் சரியாக நடந்து, பர்ஃபெக்டாக நடந்து சிறைபிடிக்கப்பட்டு போகலை. இவங்க பண்ண தப்புக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் எச்சரித்தும் அடங்கலை. தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு தேவன் எச்சரித்தும்
திருந்தலை. ஒரு சூழ்நிலை, ஆண்டவர் பாபிலோனியர் கையில் அவங்கள ஒப்பு கொடுத்தார், சிறையாக்கப்பட்டார்கள். இப்போ ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரோ அப்படின்னும் போதும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தேவனை விட்டு தூரம் போனாலும், நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாலும், அதனால் ஏற்படுகிற பாதிப்பில் நீங்கள் சிக்குன்றிருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் உங்களை மறக்க மாட்டார். ஆமென். அதுதான் தேவன். கரங்களை தட்டி நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் வியாதிப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் வியாதிப்பட்டு வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாமையோ, இல்லை அந்த வலியோடையோ, வேதனையோடையோ, கலக்கத்தோடையோ, பயத்தோடையோ இருந்திருக்கிறீங்க? அப்பா, எத்தனை பேர் இருக்கிறீங்களா? அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நாமும் அவருடைய ஜனம்தான். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறாரு. நமக்கு சுதந்திரவாளியாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்கு. அப்போ ஒரு விதத்தில் நானும் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் அந்தகாரமான நிலைமையை நான் கடந்து போகும்போது என்னையே அறியாமல் நான் தைரியமாக இருந்தாலும் என் கூட இருக்கவங்க என்ன பண்ணிடுவாங்க, என்னை பலவீனப்படுத்திடுவாங்க. அதை சொல்லி இதை சொல்லி, அதை பேசி இதை பேசி, அப்படியோ இப்படியோ. சில நேரங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நெருக்கமான நிலைமை வரும்போது தான் நமக்குள்ள மனசாட்சின்னு ஒன்று இருக்கிறதே நமக்கு தெரியும். அந்த மனசாட்சி நம்மளை 1000 கேள்வி கேட்கும். இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணி இது தப்பு தானே, இப்படி பேசினி இது தப்பு தானே, இதை செய்தி இது தப்பு தானே, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்ன மன்னியும். பேசுகிறோமா, கேட்குறோமா? ஒரு வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் கடக்கும்போது யார் யாரெல்லாம் மன்னிக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ மன்னிச்சிருவோம். பரலோகம் போகணும்ல, எங்கே போகணும்? நான் சொல்கிறது புரியுதா? ஏன், எதனால்? பயம். ஆண்டவரே, நான் வாழும்போது நான் பாவியாக இருக்கவோ, இல்லை ஒரு தேவனுக்கு விரோதமாய் வாழவோ என் இருதயம் துணிகிறது. ஆனால் இன்றைக்கி இப்போ என் மரணம்னா அடுத்த நிமிஷம் நான் பரலோகத்துக்கு போகுது, என் ஆத்மா என்ன பண்ணுது, துடிக்கிறது. அக்கிரமம் செஞ்சுட்டு போயிட முடியாதுடா. ஐஸ்வர்யானவை போல் எங்கே இருக்கணும், பாதாளத்தில் தாண்டா உட்காந்துருக்கணும் தோன்றமா, தோணுதா? தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை அறிஞ்சிட்டீங்க, கிறிஸ்துவை விசுவாசிச்சிட்டீங்க, அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டீங்க. ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணி அவரை விட்டு தூரமாக போனாலும் அவர் கடிந்து கொள்கிறவர் தான், தண்டிக்கிறவர் அல்ல, மன்னிக்கிறவர். ஆமேன். ஏன்னா அவர் உங்களை மறவாதவர். ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. இங்கே இஸ்ரவேல் தானோ தம்முடைய ஜனம்தான். எவ்வளோ சொல்லி தீர்க்கதரிசிகள் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொல்கிறார் ஆண்டவர், இதை செய்யாத, இதை பண்ணாத, இதை பேசாத, இதை சொல்கிறாரு. ஆனாலும் கேட்கல, துணிகரமாக இருந்தாங்க. ஒரு நாள் அந்த துணிகரம் அடிமையாக்கப்பட்டார்கள். இப்போ அடிமையின் கூக்குரலின் சத்தத்தில் கண்ணீரோடு இருக்கும் பொழுது கூட, என் தேவன் நீ பண்ணிய, நான் சொன்னனே, கேட்டியா, அனுபவி. அப்படி விட்டுட்டாரோ? அப்படி விடுறவர் எப்படி நமக்கு தேவனாக இருக்க முடியும்? அப்படி விடுறவர் நம்மளுடைய தேவன் அல்ல. நம்ம செஞ்சதுக்கு படுறோம், அது உண்மை. ஆனாலும் நம்மை மறவாத தேவன், அதிலிருந்தும் நம்ம மீட்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தும் அவர் நம்மை மறவாதவர். ஒருவேளை நம்ம கூட மறந்துடுவோம். ஆமென். நாயின் தேசத்தினுடைய விதவை தன்னுடைய ஒரே மகன் அந்த பாடையை தூக்கிட்டு நிற்கிறானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடக்கம் பண்ண போகிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்கிறாரு. ஊராரின் வெகுஜனங்கள் அவரோடு கூட இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, எல்லாரும் அவளுக்காக என்ன பண்ணுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ, இவளுக்கு புருஷனும் இல்லையே, ஒரே ஒரு பையன் தானே, இந்த வாலிபனை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடக்கம் பண்ணிடுவாங்களே, இனிமேட்டுக்கு இந்த அம்மாவை யார் விசாரிக்க போகிறா? அவன் வாலிபனா, இவ யார் இருப்பா? வயசு ஆயிருக்கும். இப்போ இந்த பெண்ணை யார் பாப்பா? இந்த தாயாரை யார் பாப்பா? இனி வாழ்க்கையில் யார் இவளை விசாரிப்பா? அவருடைய எல்லா எதிர்காலமும் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போய் பாடையில் தூக்கிட்டு வச்சு நிற்கிறாங்க. எல்லாரும் அவர் சூழ்நிலைக்காக அழுதாங்க. ஆனால் அவருடைய கண்ணீரை யாராலையும் துடைக்க முடியல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே அழாதே என்று சொல்லி அவர் கண்ணீரை துடைச்சவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கலையா, அவள்கிட்ட பெருசாக எந்த விசுவாசத்தையும் காணலை. ஏன்னா அவளுடைய கண் எல்லாம் எது மேலே இருக்குது, அவள் பிரச்சனையின் மீது இருக்குது.
அவள் பிரச்சனையை தான் அவள் பார்த்துட்டு இருக்கிறா. பக்கத்தில் தீர்வாகிய இயேசு இருக்கும் பொழுதும் அவளால் நோக்கி பார்க்க முடியாத அந்த சூழ்நிலையிலையும் அவளை நோக்கி பார்க்கிற இயேசு ஒருவர் உண்டு. ஏன்னா அவர் மறவாத தேவன். கரங்களை தட்டி கர்த்தருடைய எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிருந்தா நல்ல கையை தட்டி. ஒன்று தெரியுமா, உங்களால் அவரை நோக்கி பார்க்க முடியாத நேரத்திலையும் உங்களை நோக்கி பார்க்கிறவர் அவர். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவ பிள்ளையே, உங்களை மறவாத ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஆனால் ஏனோ அவரை நம்ம ரொம்ப சாதாரணமாக மறந்துடுவோம், ரொம்ப அற்பமாக எண்ணுவோம். அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியவே மாட்டோம். நம் வழிகள் எல்லாம் நம் விருப்பப்படி வாழ்வோம். ஆனாலும் அது நிமித்தம் ஏற்படுகிற எந்த பிரச்சனையிலையும் அவர் நம்மளை மறக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன் இன்னொரு விஷயம், ஒரு ரகசியத்தையும் சொல்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு, போராட்டத்துக்கு, கவலைக்கு, கண்ணீருக்கு யார் காரணம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சத்தமாக சொல்லுங்கள். ரொம்ப தெளிவாயிட்டாங்கன்னு அர்த்தம், ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னு அர்த்தம், விவரமாக பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் பிசாசு தாங்க காரணம் அப்படின்னு வாங்க. பிசாசெல்லாம் அடுத்தது தான். ஆமென். உங்கள் வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கான காரணம் யார் தெரியுமா? நீங்கள் தான், ஆண்டவர் கிடையாது. என் வாழ்க்கைக்கு, என் பிரச்சனைக்கு காரணம் யார் தெரியுமா? நான் தான். நான் அனுமதிக்காமல் பிசாசு எனக்குள்ளே வர முடியாது. நான் அனுமதிக்காமல் அவன் எனக்குள்ளே கிரியை செய்ய முடியாது. நான் அனுமதிக்காமல் அவன் என் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது. நான் அனுமதிக்காமல் அவன் என் வாழ்க்கையில் கோலி குண்டு விளையாடவே முடியாது. நம்ம அழகாக ஆண்டவரே நீர் சும்மா கொஞ்சம் நேரம் அப்படி உட்காரும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பிசாசுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்தீங்கன்னா, ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த நிலையிலையும் ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்குது தெரியுமா? என் இளையகுமாரன் காணாமல் போனான், கிடச்சிட்டான், ஒரு விருந்தை ரெடி பண்ணு. கரங்களை தட்டி. அதுதான் பரலோகம், அதுதான் தேவ அன்பு. அந்த தேவன் நம்மை மறவாதவர். அந்த தேவன் யார்? எப்படியா? நம்மளை தேவ பிள்ளைகளே, அவர் உன்னை என்ன பண்ணுறதில்ல. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களேன், தேவன் உங்களை மறப்பதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை மறக்காதவர், அவங்க தவறு பண்ணும் பொழுதும் மறவாதவர், நம்மளுடைய தவறுகளில் நம்மளை மன்னிப்பார். நம்மையும் அவர் மறப்பதில்லை. பாருங்கள், உங்கள் கண்ணீரை அவர் பார்க்கிறார். வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலையில் கண்ணீரே நான் வாழ்க்கையில் விட்டதில்லைன்னு சொல்கிறவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா? சொல்லுங்கள். அப்படி ஒரு அபூர்வ பிறவியை நான் முதல்ல இங்கே கூப்பிட்டு வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் நான் கண்ணீரே விட்டதில்லைன்னு. ஆனந்த கண்ணீரை சொல்ல, சந்தோஷம் இருந்தாலே சிலவங்களுக்கு தானாகவே என்ன ஊற்றும், எமோஷன் ஆனாலே சக்கன்னு ஊற்றும். ஓவர் சந்தோஷம் ஆகிட்டுனாலே தண்ணி புதன்னு கொட்டும். அது வேறு. அப்படிப்பட்ட கேரக்டர்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? அந்த ஆனந்த கண்ணீரை சொல்லலை, பாரத்தின் மத்தியில் சொல்கிறேன், பிரச்சனையின் மத்தியில் சொல்கிறேன், சூழ்நிலையின் மத்தியில் சொல்கிறேன், அவமானங்கள் மத்தியில் சொல்கிறேன், தேவைகள் மத்தியில் சொல்கிறேன், நெருக்கங்களின் மத்தியில் சொல்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய வாழ்க்கையில் கண்ணீர் இருக்கும் பாருங்கள். உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன்றார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உன் ரகசியமான ஜபத்தை நான் கேட்கிறேன்றார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. நீ யாரிடமும் சொல்லாத வேதனையை நான் அறிவேன் ஆண்டவர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ அமைதியாக சுமந்த பாரத்தை நான் பார்க்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். ஏன் தெரியுமா? நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்கிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. எனக்கு என் சூழ்நிலையில், என் பிரச்சனையில், என் நெருக்கத்தில் யார் என்ன பார்க்குறா, யார் என்ன விசாரிக்கிறா, யார் என்ன நடத்துகிறா. ஒரு சில சூழ்நிலைகளை மனிதன் மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். நம் நேசிக்கிறவர்களே நம்ம வெறுப்போம். அவங்கள்ட்ட அந்த உண்மை இல்லையே, அவங்கள்ட்ட அந்த அன்பு இல்லையே, அந்த உண்மையான நேசம் இல்லையே, உண்மையான பாசம் இல்லையே, ஒரு சுயநலமான, ஒரு ஆதாயத்திற்கான
ஒரு தேவைக்கான ஒரு அன்பாய் காணப்படுகிறதுன்னு சொல்லி சில நேரங்களில் நம்ம பாரப்படுவோம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனிதனுடைய அன்பில் குறை இருக்கலாம், ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் நம்மை மறவாதவர். அவருடைய அன்பு என்றைக்கு நிரந்தரமானது. அது ஒரு பொழுதும் நீங்கள் நல்லவனா நீதிமானா காட்டிக்கொள்வது மாத்திரமல்ல, அப்பொழுது மாத்திரமல்ல, நீங்கள் விழுந்தாலும் உங்களை நேசிக்கிற அன்பு, உங்களை மறவாத அன்பு. நான் அதை தான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன். அப்போ விழுகலாமா? எத்தனை தடவை வேணாலும் விழுகலாமா? விழுந்துக்கிட்டே இருக்கலாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விபச்சாரம் பண்ணவளை கையுங்காலமாக இழுத்துட்டு வந்தவங்க நம்ம சமுதாயத்தில் ஒரு அவல நிலைமை இருக்குது. விபச்சாரம் பண்ணவ கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கல்லெறியணுன்னு. இவ கூட எவனாவது விபச்சாரம் பண்ணியிருக்கணும்ல, அவனை விட்டாங்க. விட்டுட்டு மொத்த கோஷ்டி என்ன பண்ணுது, கல்லை தூக்கிட்டு நிற்கிது அந்த அம்மாவை காலி பண்ண. ஏன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களில் எவன் முதல்ல பாவம் செய்யல கல்லை விடுன்னொன்னே அங்கே அவமானம் என்னென்னா, முதியவர் முதற்கொண்டு என்ன பண்ணிட்டாங்களாம், அத்தனை பயலும் அக்கிரமம் பண்ணிவிட்டு, அத்தனை பணியும் அநியாயம் பண்ணிவிட்டு, அத்தனை பயல்களும் செய்யக்கூடாத பாவங்களை செஞ்சுட்டு இந்த அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன, இப்போ எல்லாம் கல்லை போட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த ஸ்திரீ சொல்கிறா, போதுகிற நீர் எனக்கு என்ன பண்ணோம், நீர் எனக்கு பண்ணுங்க என்ன பண்ணுங்க, நீதி செய்யும். நான் பாவி தான், ஒன்று நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறது இல்லைம்மா, இனி கேடு ஒன்றும் வராதபடி பாவம் செய்யாது. ஐயா, நான் தெரியாமல் செஞ்சுருக்கலாம் பாவம், அது நிமித்தம் கண்டிப்பாக எல்லா ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. நம்ம விதைச்சதை தான், விதைக்காதது ஒன்று போய் நேராக மாமர தோட்டத்தில் போய் எங்கெங்க தேங்காய் காணோன்னு நிற்கக்கூடாது. அங்கே விதைச்சது என்னது, மாங்கொட்டை. புரியுதா? அதே போல தான் நம்ம விதைச்சதுக்கு இந்த பூமியிலே அனுமதிப்போன்னு ஆபகுக் சொல்லுது. ஆபகுக் புத்தகத்தில் ஒரு நாள் தேவன் நம்மளை நியாயம் தீர்ப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு, அது ஃபைனலு. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு ஆபகுக்கில், என்ன தெரியுமா, நீ பண்ணுற பூமியில் பண்ணுறதுக்கு பூமியிலையும் கொஞ்சம் அனுபவிப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ நம்ம விதைச்சதுக்கு அறுப்போம், ஆனால் நாம் எதை விதைச்சி எதை அறுத்தாலும் அதில் மனங்கசரும் பொழுது தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை மறக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்கிறாரு, நான் உன்னை பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. பெண்கள் ஆண்களுக்கு சொல்லாதீங்க, ஆண்கள் பெண்களுக்கு சொல்லாதீங்க. ஆண்கள் ஆண்களுக்கு, பெண்கள் பெண்களுக்கு சொல்லிக்கோங்க. இல்லை வீட்டுக்கார அம்மா பக்கத்தில் இருந்தால் சொல்லிக்கிங்க. இது வேறு சபையில் பஞ்சாயத்து ஆகிற போகுது. அதனால் சொல்லுங்கள், நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு யார் சொல்கிறா? ஆண்டவர் சொல்கிறாருங்க. இஸ்ரவேல் ஜனத்தை மறக்கலையே, அடிமைப்பட்டிருந்த பொழுதும் தீர்க்கதரிசி மூலமா ஸ்திரீயானவள் தன் பாலகனுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு தீர்க்கதரிசி மூலமாக, அதே தீர்க்கதரிசி மூலமாகவே சொல்கிறார். என்னன்னு, நான் உன்னை மறக்க மாட்டேன்டா, கவலைப்படாத. இப்போ ரொம்ப நீதி செஞ்சு அங்கே அப்படி போய் பாடம் அனுபவிக்கலை, பண்ண சேட்டைக்கு தான் என்ன பண்ணுறாங்க. அப்போது நம்ம தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் பாருங்க. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா, நான் பண்ணிட்டேன், ஓகே ஆண்டவரே நான் தப்பு தான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இனி அந்த இனிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. இந்த இனிக்கு இனிமேட்டுக்காவது ஜாக்கிரதையாக இருங்க. இந்த இனிக்கு அப்புறமும் அப்படின்னா அது கர்த்தருக்கும் உங்களுக்குமானது. ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை சரி, இந்த பகுதி 1ல் தேவன் உங்களை மறப்பதில்லை இல்லையா, தேவன் உன்னை, அதுக்கு இந்த பகுதி 1ல் ஒரு சப்டைட்டில் எடுத்துக்குவோம். இந்த பகுதி 1ல் இதை பற்றி தான் பேச போகிறேன். எதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா? தேவன் உன்னை பார்க்கிறார். சொல்லுங்க, தேவன் உன்னை பார்க்கிறார். தேவன் உங்களை மறப்பதில்லை. ஏன் தெரியுமா, எதனால் தெரியுமா? தேவன் உங்களை பார்க்கிறார். தேவன் உங்களை, பக்கத்தில் இருக்கவங்களை சொல்லுங்க, ஏன் தேவன் உங்களை மறக்கிறது இல்லை தெரியுமா? ஏன் அப்படின்னா, தேவன் உங்களை பார்க்கிறார். மனுஷன் பார்க்குறானோ இல்லையோ, அப்பா பார்ப்பாங்களோ இல்லையோ, அம்மா பார்ப்பாங்களோ இல்லையோ, பிள்ளைங்க பார்ப்பாங்களோ இல்லையோ, நமக்கான ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது, பெருசானாலும் பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்குன்னு.
எங்கள் அம்மா தான் என்னை வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவை நான் பார்த்த மாதிரி தெரியல. சொல்கிறது புரியுதா? ஆமென். ஒரு அழிலியா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ பாருங்கள், தேவன் உங்களை மறப்பதில்லை. ஏன் தெரியுமா? அவர் உங்களை பார்க்கிறார். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே ஆகாருடைய சம்பவம் நல்லா தெரியும். இந்த ஆகாருடைய காரியத்தில் பாருங்கள், ஆகார் யார் அப்படின்னா சாராயோட அடிமைப்பெண். எகிப்து தேசத்தில் இருந்து வந்த ஒரு அடிமைப்பெண். யாரோட அடிமைப்பெண்? சாரா. இது ஆகார் சாராயோட. இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் என்ன இல்லை? பிள்ளை இல்லை. இப்போ சாரா சொல்கிறா, அப்பா எனக்கு பிள்ளை இல்லை, ஆனால் எனக்கு ஒரு என்ன வேணும்? பிள்ளை வேணும். நான் ஒன்று செய்கிறேன், என்னுடைய அடிமை பெண் ஒரு இடத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன், உம்மிடத்துல கொடுக்குறேன். அவள் மூலயமா எனக்கு என்ன பண்ணும்? சரி, அதே போல் என்ன பண்ண, அடிமை பெண்ணை தேர்ந்தெடுத்து இப்போ அடிமை பெண் என்ன பண்ணியாச்சு? ஆபிரகாம்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ ஆபிரகாம் மூலயமா என்ன ஆயிடுச்சு? அவள் கர்ப்பவதி ஆயிட்டான். இப்போ மேட்டர் என்னென்னா, இங்கே ஆதியாகமம் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலேருந்து வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியார் ஆகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறார், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஆமென். கரங்களை தட்டி, தேவ பிள்ளையே, அவர் உங்களை காண்கிற தேவன். தேவன் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். இந்த ஆகார் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகாருக்கு ஒரு அநியாயம் நடந்துருச்சுங்க. ஆகாருக்கு என்ன அநியாயம் தெரியுமா? அநியாயமாக புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து அவளை என்ன பண்ணி விட்டாங்க? விரட்டி விட்டாங்க. அவ தான் ஓடுறா. யார் ஓடுறா? ஆகார் ஓடுறா. யாரை விட்டு ஓடுறா? சாராயை விட்டு ஓடுறா. எங்கே ஓடுறா? எங்கே ஓடிட்டு இருக்காங்க? வனாந்திரத்தில் ஓடிட்டு இருக்கா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஆகார் மேலே தப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. என்ன தப்புங்க? விஷயம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி 1வது வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். எப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு பொண்ணும் தாம் புருஷனை இன்னொருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டா. ஆனால் சாரா தன்னுடைய அடிமை பெண்ணு. சாராளுக்கு ஒரே அடிமை பெண் இருந்திருப்பாங்களா? இன்னும் நிறையா இருந்திருப்பாங்களா? அப்போ ஏங்க ஆகாரை அவ தேர்ந்தெடுக்கணும்? என் கேள்வி நியாயமானதா இல்லையா? சாராய்க்கு அடிமை பெண்கள் இருந்திருப்பாங்கல்ல. அந்த அடிமை பெண்ணில் ஒரு அடிமை பெண்ணை அவர் என்ன பண்ணுறா சொல்லுங்களேன்? தன் கணவரிடத்துக்கு மறுமனையாட்டியா.
தன்னுடைய பொசிஷன், தன்னுடைய இடம், அதை கொடுக்க எந்த பொண்ணுக்கும் மனசு வராது. ஆனால் தன்னிடத்தில் இருந்த தனக்கு சரிசமமான அல்ல. பார்த்துருக்கீங்களா? பணக்காரவங்க 2 பேரும் உட்காந்து பேசும்போது ஏன்னா வீட்டு வேலையால் உட்காரவே விட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ இவளுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு தான் அவள் வாழ்நாள். எதுக்கு? ஆகாரோடைய வாழ்க்கை எதுக்கு? பணிவிடை செய்ய மட்டும்தான். யாருக்கு? சாராய் அம்மாவுக்கு. அவங்க எடுனா எடு, எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, அமுக்கி விடுனா அமுக்கி விடு, இதுதான் வேலை. பணிவிடை பெண்ணுக்கு அவள் கொடுத்த கணம் எது தெரியுமா? தன்னை இடத்தை, தன் ஸ்தானத்தை. இப்போ அம்மா பார்த்த வேலை என்னன்னு பார்ப்போமா? பாருங்க, வாசிங்க. அவள் ஆகாரோட சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள். இப்போ எதுக்காக, என்ன நோக்கத்துக்காக? இவ்வளோ ஒரு ஆதாயத்துக்காக தான் என்ன பண்ணுறா சாரா. ஒன்றும் சும்மா தூக்கியும் கொடுக்கல. ஓகே, ஒரு ஆதாயத்துக்காக தான் என்ன பண்ணுறா, தான் இடத்த கொடுக்குறா, தன்னுடைய ஸ்தானத்தை கொடுக்குறா. அதே ஸ்தானத்தை கொடுத்தது, அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதே போல் ஆசீர்வதிச்சார். என்னன்னு? அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இங்கே தான் மேட்டர். எப்பா, நீ எகிப்து தேசத்துலேருந்து வந்த அடிமை பெண்ணு ஒன்று, அடிமையாக இருந்த ஒன்று. ஆபிரகாம் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய லீடரு, எவ்வளோ பெரிய மனுஷன். அந்த மனுஷனுடைய மறுமனையாட்டின்ற ஸ்தானத்தை சாரா கொடுத்தாலே, சாராயாவை எப்படி பார்த்தா? ஓடிப்போனா பாவம், அவங்க கொடுமைப்படுத்திட்டாங்க, சாரா கொடுமைப்படுத்திட்டா, ஓடிட்டாங்க. ஓடுறதுக்கு அவள் அந்த அளவுக்கு நெருக்க காரணமாக இருந்தது யாரு? வாசிங்க தொடர்ந்ததை. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால். போதும். இப்ப சாராய் என்ன பண்றா? அவளை புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஆகார் ஒன்றும் நல்ல பேர் எடுத்துட்டு ஓடல, தான் பண்ண சேட்டைக்கு தான் அனுபவிச்சா. சொல்றது புரியுதா? சரி, இப்போ ஆகார் ஏதோ ஒரு விதத்தில் சரி சாராய் மேலே தப்பு இருக்குன்னே வச்சுப்போம், அது ஒரு தனி சப்ஜெக்ட்டு, அது அப்புறமேட்டு பேசிப்போம். நான் என்ன கேட்குறேன், இப்போ ஆகாரை பற்றி பேசுகிறதுனால, ஆகார் இவ பண்ணுற கடினமான அந்த காரியத்தை பார்க்கும்போது கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடுற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாப்புல, நல்லா வச்சு, நம்ம பாணியில் சொல்லணும்னா இப்போ ஓடி இருக்கிறாப்புல, தப்பு பண்ணிட்டு ஓடி இருக்காப்லையா, தப்பு பண்ணாமல் ஓடி இருக்காப்லையா? ஆனால் வசனம் சொல்லுது என்னன்னா, அந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர். நான் அதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளை, மனுஷன் உங்களை பார்க்கிற விதமாய் தேவன் உங்களை பார்க்கிறவர் அல்ல. நீ குற்றவாளி தான், நீ குறைவுள்ளவர் தான். ஆனாலும் ஆண்டவர் உன்னை மறப்பதில்லை. தேவன் உன்னை பார்க்கிறார். ஆமென். உன் சூழ்நிலையை அவர் பார்க்கிறார், உன் பிரச்சனையை அவர் பார்க்கிறார், உன் நெருக்கத்தை அவர் பார்க்கிறார். இப்போ ஆகாரோட நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? ஆகார் வனாந்திரத்தில் தனியாக ஓடுறா. புள்ளையும் இன்னும் பண்ணல, இஸ்மவேலும் இன்னும் பிறக்கல, கற்பமாக வேற இருக்கிறா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வனாந்திரத்தில் ஒரு கற்பவதி, வனாந்திரத்தில் போனீங்கன்னா எல்லா பக்கமும் எப்படி இருக்கும் தெரியுமா? மணல் மேடாக தான் இருக்கும். எங்கே போகிறோம், எங்கிட்ட போகிறோன்னு, இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்மாவுக்கு எங்கே ஓடுறோன்னே தெரியல. அவரிடத்தில் பாதுகாப்பு, அவளுக்கு பாதுகாப்பு ஏதாவது இருந்துச்சா? கூட எவனாவது இருந்தானா? கற்பவதி, பாதுகாப்பு இல்லை. சரி, அவளுக்கு ஏதாவது ஆதரவு இருந்துச்சா? கூட யாரையாவது அமுச்சு வச்சிருந்தாரு ஆபிரகாமு? சரி அமுச்சு விட்றியம்மா, சரி ஓடி போகிறாள், ஒரு கூட எவ்வளோ சேர்ந்து போகணும், நான் அமுச்சு விட்டேன். ஒன்றும் இல்லை, ஆதரவு இல்லை. எதிர்காலம், குழந்தை இருக்குது, எதிர்காலம் தெரியல. இது வரைக்கும் யார் வீட்டில் இருந்தேன்? அடிமையா? சாரா வீட்டில் இருந்தேன். அந்தஸ்தும் கிடச்சிச்சு, முதலாளிக்கு பொண்டாட்டியாகவும் ஆயாச்சு, அவருடைய வயிற்றில் அவருடைய கருவியும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரே நேரத்தில் நெருக்கம், பிரச்சனை, ஓடு, வாழ்க்கை ஓட வைக்குது, வனாந்திரத்துக்கு ஓட வைக்குது. ஆதரவு இல்லை, பாதுகாப்பு இல்லை, எங்கே போகிறோன்ற தெளிவு இல்லை. ஆனால் மேட்டர் என்னென்னா,
அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அவரை சந்தித்தார். தப்பு பண்ணிட்டு ஓடுறவளை ஏன் ஆண்டவர் போய் சந்திக்கணும்? வசனம் சொல்லுது, ஆகார் தேவனுக்கு ஒரு பெயர் வைத்தா, நீர் என்னை காண்கிற தேவன். உங்கள் பிரச்சனையில் உங்கள் சூழ்நிலை ஏன் தெரியுமா? அது மனுஷன் உங்களுக்கு உண்டானதில்லை. நீங்களே சிக்கு என்ன பண்ணிக்கிட்டீங்க? நீங்களே அந்த சிக்க அந்த முடிச்ச போட்டு வச்சிட்டீங்க. அந்த போட்டு வச்சது பிசாசோ இல்லை தேவனோ இல்லை, நீங்களே போட்டு வச்சுக்கிறீங்க. போட்டு வச்சு இப்போ அந்த பிரச்சனையில் உங்களுக்கு உதவி இல்லாமல், நெருக்கத்தில், பிரச்சனையோடு, குழப்பத்தோடு, கண்ணீரோடு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போக வழி இல்லை, பாதுகாப்பு இல்லை, ஒன்றும் புரியாமல் நிற்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மறந்தாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார். தேவன் உங்களை பார்க்கிறார். ஆகாரை பார்த்தாரா இல்லையா? ஆகாரை பார்த்தாரா இல்லையா? வசனம் சொல்லுது, நீர் என்னை காண்கிற தேவன். ஐயா, புருஷங்கார விட்டாயா? அவன் பார்க்கலையா? இவ்வளோ நாள் பணிவிட செஞ்சமே சாரா, அவள் கொஞ்சம் கூட இறக்கம் காட்டலையா? அவள் பார்க்கலையா? அட கூட இருந்த தோழிகள், ஜனங்கள், மக்கள், உங்கள் சூழ்நிலையில் உங்களை யாரும் பார்க்காத போது தேவன் உங்களை பார்க்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அதனால் தேவ பிள்ளைகளே, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை பார்க்கிறவர் ஒருவர் உண்டு, உங்களை விசாரிக்கிறவர் ஒரு உண்டு, உங்களை நடத்துகிறவர் ஒரு உண்டு, உங்களை பாதுகாக்கிறவர் ஒரு உண்டு, உங்களை அறிந்திருக்கிற தேவன் ஒரு உண்டு. மறந்துடாதீங்க. என் வாழ்க்கையில் நான் அதை பார்த்து சொல்கிறேன், நான் அனுபவித்து சொல்கிறேன். உயர்வுகள், தாழ்வுகள் எல்லாம் உள்ளது தான் வாழ்க்கை. அப்படியே சந்தோஷமாக மட்டும் வாழ்க்கையில் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொல்கிறவனும் இல்லை, வாழ்க்கையில் நான் அழுதுகிட்டே வாழ்க்கையை கழிச்சேன்னு சொல்கிறவனும் இல்லை. இன்பம், துன்பம், துக்கம், சுகம், சந்தோஷம், உணர்வுகள், சுகங்கள் எல்லாம் நிறைந்தது தான் மனுஷ வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவரே சொல்கிறாரு, அவன் மனுஷன்தானே பா. ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணால் உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? உடனே போட்டு அதை ஒரு குத்தி அதை கிழித்து அதை ஒரு பெரிய பிம்பமாக்கி அப்படியே அவன் நியாய தீர்ப்பு நியாய கோர்ட்டில் என்ன பண்ணிடுறோம்? மனுஷன் தானேயா, எல்லோரும் மனுஷன் தானேயா. ஆண்டவரே சொல்கிறார், அவன் பாவம் மனுஷன் தானேன்னு. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நான் சின்ன தவறு செஞ்சுட்டேன், எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருக்குது, அதுக்காக தான் நான் ஓடி போயிட்டுருக்கிறேன், என்னால் முடியல, வழி இல்லை, வாழ இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தேவனை மறந்தாலும் தேவனை விட்டு நீங்கள் தான் போனீங்க வெளியே, உங்களை விட்டு அவர் போகலை. நீங்கள் அவரை தேடி வந்தாலும் அவர் உங்கள் கூட இருப்பார், நீங்கள் அவரை விட்டு விலகி போனாலும் அவர் உங்கள் கூட இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. எத்தனை தடவை நான் சொன்னாலும் சொல்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆழமாக சொல்கிறேன். ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. உங்களை காண்கிற தேவன், அந்த தேவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆமென், அல்லேலூயா. சரி, இன்னொரு காரியத்தை சொல்லி நான் ஃபஸ்ட்டு செக்ஷனை முடிக்க போகிறேன். இன்னொரு 2-3 விஷயத்தை மட்டும் சொல்லி, எலியாவோட வாழ்க்கையில் பார்க்குறோம். எலியாவோட வாழ்க்கை, எலியான்னு சொன்ன உடனே நம்ம எல்லாத்துக்கும் டக்குன்னு நினைப்பு வர்றது இது. அப்பா அடிச்சார் பாருங்க, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. இந்த பக்கத்துலேருந்து ஒரு சத்தமே காணுமே. எலியா அப்படின்னோடனே என்னன்னு தோணுது? பாகால் தெய்வமா? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் போடுறா. 2 பலிபீடத்தை கட்டு. எந்த தெய்வம் பலிபீடத்து மேலே அக்னியை போடுதோ அதான் உண்மையான தெய்வம். காலையில் ஆரம்பிக்கிறாங்க, பாகாலே பாகாலே பாகாலே. தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் மொத்தம்? 400. அங்கே மொத்தம் எத்தனை தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களா? டக்குன்னு யாரை எடுத்து சொல்ல முடியுமா? 2 பேரோட தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அப்புறம் எஸ் நானே சொல்லிட்டுமா? யாருக்கு பயந்தவர் ஒரு தடவை ஓடுறாரு? அவங்களுடைய தீர்க்கதரிசி 2ஐயும் சேர்த்து எத்தனை வருது? 800க்கு மேலே வருதா? வெரி குட், வெரி குட். கணக்கு விட்டுறக்கூடாது. ஆமென். பாருங்க, இப்போ என்னன்னா பாகாலே 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 ஆரம்பிக்கிறாங்க. காலையில் ஆரம்பிக்கிறாங்க பலிபீடத்துக்கு முன்னாடி. நல்லா கவனிங்க, ஆரம்பித்தவங்க என்ன சொல்கிறாங்க? அக்னி இறங்கணும்னு பாகாலே 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 பாகாலேன்னு காலையில் எல்லாம் உற்சாகமாக தான் கிளம்புது. எலியா போய் ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணுறாங்கடா அப்படின்னு.
பார்த்துட்டு இருக்கும்போது பகாலே 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 போடு அடி நவுத்து 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 நவுத்துன்னு 800 பேத்துக்கு மேலே சேர்ந்து ஒன்றா கத்தனை எப்படி இருக்கும்? அந்த எட்டம் எப்படி இருக்கும்? அந்த கர்ச்சனை எப்படி இருக்கும்? கத்திக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மதியானம் ஆகுது, அக்னியும் வரல. இவங்க கத்து தொண்டை குரல் மாறுது, காலே பாகாலே பாகாலே பாகாலே. அப்புறம் கத்திக்கிட்டார். கத்தனாயெல்லாம் இல்லையா? பைபிள் இருக்கா இல்லையா? ஆரம்பித்தவங்க காலைல ஆரம்பித்து கத்துனாங்கன்னா கன்னிவாக கத்திக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? இன்னும் ஒரு மணி நேரம் நான் பேசினேன், என் தொண்டை எப்படி இருக்கும்? பாஸ்டர் மிமிக்ரிலாம் பண்ணுறாரு பாருங்க அப்படின்னுவீங்கள. அவங்க மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாகாலே உடலை பாகாலே பாகாலேன்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்ன ஆகுது? டைமு ஓடிக்கிட்டே இருக்குது. டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் பார்க்குறாப்புல அப்படியே எலியா பார்க்குறாப்புல. பிரதர் என்ன பிரதர்? பாஸ் பிரதர் ப்ரோ பாருங்க, டைம் ஆகிட்டே இருக்கு, சீக்கிரம் வர சொல்லுங்க, அக்னியை போட சொல்லுங்க. உங்களுக்கு புரிகிற ஸ்லாங்கில் பேசுகிறேன், கொஞ்சம் நீங்கள் கவனிப்பீங்க, வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. புரியுதா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அலையிலியா சொல்லுங்களேன். கத்தியும் தொண்டை தண்ணி வற்றி போனாலும் அவங்களும் விடுறதா இல்லை. கத்திவிட்டு ஒரு பக்கம் இவனையும் பார்த்துக்கிறாங்க. ஐயோ இவன் என்னடா அடுத்ததுக்கு. இவன் பார்த்து மெதுவா எப்பா டேய் கத்துங்கடா, இன்னும் வேகமாக கத்துங்கடா, அவன் ஏதோ டூருக்கு போயிருக்க போகிறாங்கடா. யார எலியா சொல்கிறான். என்ன நக்கல் பற்றிங்களா? எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு கிடக்கு, காலையிலேருந்து அங்கே புகை வந்துக்கிட்டு இருக்குது. என்னன்னு பகாலே பகாலே பகாலேன்னு இதில் அத்தனை பாகாலை கூப்பிட்டுவிட்டு. இப்போ மேட்ரு என்னன்னா, பாகாலும் வந்த மாதிரி தெரியல, அக்னி வந்த மாதிரி தெரியல. இப்போ எலியா எந்திரிச்சு, பிரதர் எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவர் டூருக்கு போயிருப்பாருங்க, போய் கூட்டுவாங்க. அவங்களுக்கு இப்படியா சொல்கிறேன், இது இப்போ பாரு பகாலே ஆரம்பிச்சாச்சு. என்னாச்சு தெரியுமா? ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறேன், ஏதாவது வேலையாக ஏதாவது போயிருப்பாங்கய்யா, ஏதாவது அலுவலக வேலையாக என்ன பண்ணியிருப்பாரு? டூர் போயிருக்காரான்னு பாரு, அலுவலக வேலையாக போயிருக்காரான்னு பாரு. இப்போ யார் பண்ணிகிட்டு இருக்கா இந்த வேலையை? ஒரு தீர்க்கதரிசி இப்படிலாம் நடந்துக்கலாமா? எவ்வளோ சேட்டை. அங்கே ஒரு ஆளாக உட்காந்துக்கிட்டு அவங்க 800க்கு வேலை மேலே கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? அலுவலகத்துக்கு போயிருப்பான், தூங்கிட்டு இருப்பான், எழுப்பி விடுங்கடாங்கிறாங்க. இதையும் எங்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மைங்க. பைபிள் வாசிச்சிருக்கீங்களா? என்ன என்ன திருன்னு முடிக்கிறீங்களே? அவன் தூங்கிட்டு இருப்பான்டா, அவனை போய் தட்டி எழுப்புங்கடா, பாவங்க கத்திட்டு இருக்காங்கடான்றான். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறேன்? அவர் அலுவலகத்துக்கு போயிருப்பாருப்பா, போய் அதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர சொல்லுங்கள். இல்லை டூருக்கு போயிருக்க போகிறாருப்பா, சுற்றுலா போயிருக்க போகிறாயா. உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ மேட்ரு என்னன்னா, எலியா வந்து வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தினான். அக்கினி வல்லமையாக இறந்து அந்த இடத்துல கீழே இருக்கிற தண்ணீரையும், அது வேறு மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க, நான் சொல்லலை. என்ன போட்டுருச்சான்? இப்போ மேட்ரு என்ன தெரியுமா? அந்த எலியாவை தான் ஆண்டவர் உன்னை பார்க்கிறார் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் பார்க்கிறேன்னு. ஆமென். இந்த எலியா என்னாச்சு தெரியுமா? அடுத்த சில அதிகாரங்களில் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 18 அது 17லேருந்து 46 வரைக்கும் வாசிக்கும்போது பார்க்கும்போது தெரியும். அதே எலியா தான். பயம் வந்துருச்சு. வேணாம் சிஸ்டர், டைம் இல்லை. பயம். ஒரு பக்கம் ஓடுறான், ஒரு பக்கம் தனிமை, ஒரு பக்கம் சோர்வு. ஏன்? எசபேல் என்னன்னு சொல்லிட்டா, உன் கதையை முடிக்க போறேன்ட்டா, கொல்ல போறா. இப்போ இந்த எலியா சொல்கிறேன் என்ன தெரியுமா? பலவீனமாயிட்டா. என்ன தெரியுமா சொல்கிறான்? அந்த வசனத்தை வாசிங்களேன் சிஸ்டர், வாசிங்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 17. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். ஃபுல்லாக வாட்சா ரொம்ப இதாகும். மெயினாக இந்த 1 ராஜாக்கள் 19வது வசனம் 4லேருந்து 8 வாசிங்க சிஸ்டர். 1 ராஜாக்கள் இதை ஃபுல்லாக வாட்சா ரொம்ப நேரம் ஆகும். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4லேருந்து 8 வரைக்கும் வாசிங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து, பாருங்க, வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, என்னன்னு சொல்லிட்டான்? என்னையா அப்படி வல்லமையா இருந்தவன்யா, அக்கினியை இறங்க பண்ணவன்யா. அவன் சொல்றான் பின்னாடி என்னன்னு சொல்றான்? நான் சாக வேண்டும். ஏன் சாக வேண்டும்? அப்புறம் வாசிங்க. போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் சொல்லிட்டான். போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஏன் தெரியுமா? அவன் என்ன பண்றான்? அவன் உயிரை வாங்க
ஏசபேல் கொண்டு போடுவேன்ட்டா, கொல்ல தேடுறா, விரட்டுறா. இப்போ ஓடி போய் என்னன்னு சொல்றான், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். அப்புறம் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் பாருங்க. எப்படிப்பட்ட மனுஷன், ஒரே வார்த்தையில் அக்னி இறங்க பண்ணவன். இப்போ அவன் பலவீனமா இருக்கிறானா, பலனா இருக்கிறானா? தைரியமா இருக்கிறானா, தைரியம் இல்லாம இருக்கிறானா? வல்லமை உடையவனா இருக்கிறானா, வல்லமை இல்லாம பேசுறானா? சரி, இப்போ நான் ஒண்ணே ஒன்று கேட்குறேன். ஆகார் அவ ஓடி போனா அந்த இடத்துல தேவன் அவளை பார்த்தாரா இல்லையா? தேவனுடைய தூதனானவர் இருக்கு, தேவ தூதர்கள் இல்லை. அப்படின்னு என்ன தெரியுமா, எந்தெந்த இடத்தெல்லாம் தேவ தூதனானவர் இருக்கோ அது எல்லாமே தேவன், கர்த்தராகிய கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பதாக அவர் கர்த்தருடைய தூதனானவராய் இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. ஆகாரை சந்திச்சது யாரு தெரியுமா? கிறிஸ்து. தேவதூதன் கிடையாது. ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலையா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டிலையா இருக்கட்டும், நீங்கள் எந்த பாட்டில் வேணாலும் இருங்க, ஆனால் அவருடைய பார்வை உங்கள் மேலே தான் இருக்குது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. உங்கள் சூழ்நிலை மேலே இருக்குது. ஆகாருடைய சூழ்நிலையின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் பார்வை இருந்தது போல அவர் அவளை மறப்பதில்லை, மறக்கவே இல்லை. அதே போல் இங்கே யார்? எலியா மாட்டிகிட்டு இருக்கிறாரு. அற்புதத்தை செஞ்சவர், வல்லமையை செஞ்சவர், அக்னியை இறக்குனவர். இப்போ என் பிதாக்களை விட நான் நல்லவில்லை, என் ஆத்மாவை எடுத்துக்கோங்க, நான் சாக வேண்டும் சொல்கிற வார்த்தைலாம் என்னது? அப்படியே ஆவிக்குரிய நிலையில் உற்சாகப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறதா? ஒரே மனுஷன்தான் அந்த இடத்துல வல்லமை, அந்த ஒரே எலியா தான் இந்த இடத்துல பயம், சோர்வு, ஓடுறான். எங்கே? சூரச்செடிக்கு கீழே. நான் சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லையா, பொய்யா? கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்களேன். திரு நீங்கள் முடிக்கிறத பார்த்தா நான் போய் பேசுகிற மாதிரி இருக்குது. மைக்கு பேசுகிறதெல்லாம் இருக்குது தானே பைபிளில். வாசிங்க சிஸ்டர், வாசி முடிங்க. அது ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து தன் போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். போதும் தேவ பிள்ளையில பாருங்க. இப்போ எலியா சோர்ந்து போயிட்டான், பயந்துட்டான், என் ஜீவன் போட்டுங்கிறான், எனக்கு சாவு வேணுங்கிறான், நான் சாவணுங்கிறான், நான் பிதாவோட நல்லவனா இல்லை அப்படிங்கிறான். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? எசபேல் காலி பண்ணுவேன்ட்டா, சூர செடிகளை போய் படுத்து கிடக்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவன் வல்லவனாக இருந்த பொழுதும் வல்லமை அவன் மூலமாக வெளிப்படும் பொழுதும் தேவன் அவன் கூட தான் இருந்தார். இப்போ சோர்ந்து போய் தன் நிலை மறந்து பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க, தன் நிலையை அறியாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க, தன் சுய பலத்தில் தன் வாயில் தோன்றின வார்த்தைகளை பயன்படுத்த எத்தனைக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. இந்த இடத்துல அவர் எடுத்த உடனே அவன் சொல்கிறான், அவன் போதும் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். ஆனால் தேவன் அவனை முதல்ல கடிந்து கொள்ளவே இல்லை. தேவன் முதல்ல அவனை கண்டிக்கவே இல்லை. இவன் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஏண்டா உன்னை வச்சு அத்தனை பேத்துக்கு முன்னாடி அவ்வளோ காரியம் பண்ணுவேன், நீ அசால்ட்டாக இப்படி சொல்லுவியா? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? உனக்கெல்லாம் புத்தி இருக்கா? உனக்கெல்லாம் மண்டையில் ஏதாவது இருக்கா? உன்னையே போய் தெரிந்து கொண்டான் பாரு, நீலாம் மனுஷனா? சி போ, அப்படிலாம் பேசலை. அவர் என்ன தெரியுமா பேசினார், என்ன தெரியுமா பண்ணார்? அவனுக்கு முதல்ல உணவு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அவன் பேசுறதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தர் நீர் பெரியவர் நான் சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு சாவ கூடும், நான் பிதாக்களோட நல்லவன் இல்லை, நான் ஓடி போவேன், என் ஆத்மா சாவிட்டோம். எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான்? நான் சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? அந்த இடத்துல உண்மையாலுமே நீங்களோ நானோ இருந்து அப்படி ஒரு ஆள் உங்கள்கிட்ட கீழே இருந்தவன் இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ தூரம் அவனை உயர்த்தி வச்சுருந்து இந்த வேலையை பார்த்தானா, உங்கள் கையில் ஒரு கத்தியை கொடுத்துட்டு வந்தானா என்ன நடக்கும்? எடுத்தான் பாஸ்டர் ஒரு சொருவு,
இப்படிப்பட்ட ஆள் எதுக்கு நமக்கு தேவையே? நீங்கள் நல்லவர்கள் கத்தி ஓரமாக வச்சுட்டு, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நான் பேச போகிறோம். ஏண்டா உன்னை இவ்வளோ தூரம் உயர்த்தி வச்சுருக்கிறேன், நீ உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? நீனு யோசிச்சு பாருங்களேன். உனக்கு சொல்கிறது புரியுதா வித்தியாசம்? ஆனால் ஆண்டவர் அப்படி நடக்கலை. அவனை கடிந்து கொள்ளலை. அவனுக்கு முதல்ல என்ன பண்ணார் தெரியுமா? அவனுக்கு முதல்ல ஃபுட்டை சாப்பிட்ற இந்தடா, முதல்ல சாப்பிடு, அப்புறமேட்டு பேசிப்போம். பசியோடு இருக்கிற முதல்ல சாப்பிடியா? ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கையா, தூங்கு, படுத்து நல்லா என்ன பண்ணு, ரெஸ்ட் எடு. ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க, ஆண்டவர் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் சொல்கிறது புரியுதா? வல்லமையான காரியங்களை நடப்பிச்ச தேவன், அவன் கூட இருந்த தேவன் அத்தனை தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டான் இருக்கு. அது தெரியுமா? பட்டயத்தால வாங்கிக்க. அவன் பயந்துட்டான், சோர்ந்துட்டான், தளர்ந்துட்டான், போய் படுத்துட்டான். எழுப்பி, மக இந்தாயா சாப்பிடியா, மக இந்தாயா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் அடியா, சரி சாப்பிட்டியாம்மா, சரி எடு. பின்னர் மீண்டும் எழுந்து நடட தங்கம். தேவனுடைய பலத்தில் நடந்தாங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் அவனை பார்க்கிறார். ஆமென். தேவன் என்ன பண்ணுறாரு? அவனை என்ன பண்ணலை? தேவன் என்ன பண்ணலை? அவனை மறக்கலை. அவருடைய பிள்ளைகளை அவர் கூடவே இருப்பார், ஒரு நாளும் மறக்க மாட்டார். தேவன் உங்களை மறப்பதில்லை. உங்களோட வாழ்க்கையில், உங்கள் தோல்வியில் அவர் உங்களை மறப்பதில்லை. உங்கள் அவமானங்களில் அவர் உங்களை மறப்பதில்லை. உங்கள் கஷ்டங்களில் அவர் உங்களை மறப்பதில்லை. உங்கள் கண்ணீர்களில் அவர் உங்களை மறப்பதில்லை. உங்கள் வாழ்க்கையில் பாடுகளில் அவர் உங்களை மறப்பதே இல்லை. நம்ம தான் வாய்க்கு வந்ததை பேசி அவரை காயப்படுத்திடுவோம். சூழ்நிலையை கண்டு எமோஷனல் ஐட்டம் பிரதர், இமோஷ்னல் ஆகிட்ட சிஸ்டர், இமோஷ்னலாக பேசிட்டேன் பாஸ்டர், அதெல்லாம் நமக்கு தான் வரும். அவர் ரொம்ப கூலாக, டே சாப்பிடு, தூங்கு, ரெஸ்ட் எடு, அதெல்லாம் ஒன்றும் குழப்பிக்காத, சரி இப்போ எந்திரி நட, அளவுதான் அவருக்கு. பின்னாடி இந்த பாகாலு இல்லை, இந்த பின்னாடி அந்த எசபேலு, அதெல்லாம் என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீ போட. அவ்வளோதான். ஏன்னா தேவன் உங்களை பார்க்கிறவர். தேவன் உங்களை, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஐயா யோசேப்பை குறித்து ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பாருங்களேன், ஒரு சாதாரணமாக சொல்கிறேன், வேகமாக சொல்லி முடிக்கிறேன். யோசேப்பை குறித்து, குழியில் விழுந்தான். எங்கே தூக்கி போட்டாங்க? அப்பாவுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? யாரை பிடிக்கும்? அப்பாவுக்கு யாரை பிடிக்குமோ என்ன, அவனை தூக்கி எங்கே போட்டாங்க? சரி, இப்போ தலைவர் எங்கே கிடக்கிறாரு? குழி எப்படி இருக்கும்? ஆழமாக இருக்குமா? எப்படி இருக்கும்? அங்கே லைட்டெல்லாம் போட்டு வச்சு, ஃபேனு கட்டிலாம் போட்டு வச்சு அப்படி இருக்குமா? அப்போ அவனை குழிக்குள்ளே போட்டானா அவனுங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். போட்டவன் ஏன் தெரியுமா? வேதனை இல்லை. சில நேரங்களில் நம்மளை அறியாதவங்க நம்ம முதுகில் குத்துவாங்க, நம்ம நெஞ்சில் குத்துவாங்க, அந்த வழி வேறு, அது ஓகே. நம்மளை அறிஞ்சு, நம்மளை தெரிஞ்சு, நம்மளை புரிஞ்சு நமக்கு குத்துவாங்க பாருங்கள், அதோட வலி அதிகம். சொல்கிறது புரியுதா? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அண்ணே நீயுமா எவ்வளோ கதறி இருப்பான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாரெல்லாம் கூட பிறந்திருக்கீங்க? ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன். அண்ணன் இருக்காரா? ரமேஷ் தூக்கி குழியில் போட்டு விட்டாருன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்புறம் தம்பி யார்? மோசஸ் திடீர்னு போகிற வழியில் அப்படியே வழி நடத்தி கொண்ட மாதிரி, இஸ்ரவேல் ஜனத்தை நடத்திட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி குழிக்குள்ளே டபாருன்னு தள்ளி டகார்னு மூடி விட்டாருன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் ரூபாவை பண்ணுற மாதிரி தெரில. அப்படி ஒரு கண் உருட்டுறதுலே தெரியுது. சாரன் பார்க்குறாப்புல, அவங்க 2 பேர் சேர்ந்து இவ்வளோ தள்ளி விட்டு போயிடுவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? அது பெரிய வலிங்க. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? சுற்றி நிற்கிறவனா யார்? எனக்கு விரோதி இல்லை, என் ரத்தம், என் சொந்தம், அவங்கள நம்பி அவங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். யாருக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கண்ணே, வாங்கண்ணே சாப்பிட்லானே அப்படின்னு வந்த உடனே வாயு சும்மா இருக்கிறது இல்லை. அவ்வளோ எதையாவது ஒன்று என்ன பண்ணிடுவாங்க, சொல்லி வர வச்சு விட்றாரா, அவங்க டென்ஷன் ஆகிடுறாங்களா. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த குழிக்குள்ளே போட்டது அண்ணனுங்கன்னும் போது அவன் இருதயம் எவ்வளோ வலிச்சிருக்கும்.
அண்ணே நீனாவது காப்பாற்றின, அண்ணே நீனாவது தூக்குன, அண்ணே அண்ணன் கத்திக்கிட்டே இருந்திருப்பானே. ஏதோ ஒருத்தவன் இருதயத்தில் கேட்டுருச்சு போல. அவன் தான் சொல்லியிருக்கான், டே பாரு தூக்குடா, குழியிலேருந்து தூக்கி எங்கேயாவது என்ன பண்ணுவான். இப்போ மேட்ரு என்னன்னா, குழியில் விழுந்தவன் ஆனால் யாருக்கு பிரியமானவன்? தகப்பனுக்கு பிரியமானவன். தகப்பனுக்கு பிரியமானவன் ஆனால் எங்கே கிடக்கிறான்? குழிக்குள்ளே கிடக்கிறான். அவன் கடைசியில் தூக்கி அடிமையாக விற்கப்படுகிறான். அடிமை என்னன்னு தெரியுமா? இத்தனை தொகைக்கு ஒருத்தவங்க கையில் கொடுத்துட்டா அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு என்னவா இருக்கணும்? சேவகம் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் அவன் வாழ்க்கை. என்ன மாதிரி பாருங்க, குழியில் விழுந்தான், குழியிலேருந்து தூக்கி அடுத்தது எங்கே? அடிமையாக விற்கப்பட்டான். சரி, அடிமையாக போன இடத்துலையாவது நிம்மதி இருக்குதா அப்படின்னா பொய்யான குற்றச்சாட்டு தூக்கி எங்கே அடிச்சிட்டாங்க? சிறைச்சாலையில். இப்போ சிறைச்சாலையில் இருக்கிறான். எங்கே இருக்க வேண்டியவன் அட்லீஸ்ட் ஒரு அடிமையாவது நிம்மதியாக என்ன பண்ணிகிட்டு இருந்துருக்கலாம்? பணிவிடை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஒன்றுக்குமே வழி இல்லாமல் எங்கே போயிட்டார் தலைவர்? சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ மேட்ரு என்ன தெரியுமா? எடுக்க வேணாம், சரி எடுங்களேன். ஆதியாகமம் 39:21 நான் நினைக்கிறேன். ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை. கொஞ்சம் உணர்வா வாசிச்சு பாருங்களேன் சிஸ்டர். அதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இப்போ சிஸ்டர் எல்லாம் கவனிங்க. இப்போ யோசேப்பு யாரு? நீங்கள் அப்படியே நீங்கள் யோசேப்பாவே மாற போகிறீங்க. அப்படி மாறிட்டு இருக்கீங்களா? கண்ணை மூடுங்க, அப்படியே கண்ணை மூடுங்க, மாறிடுவீங்க. இப்போ நீங்கள் யார்? சாம்பிரதத்தை சொல்லி விட்டுறக்கூடாது. ஆமென். இப்போ யார் சிஸ்டர்? எங்கே இருக்கிறீங்க? முன்னாடி என்ன இருக்குது? இப்போ இந்த கம்பி நாங்களாம் வந்து போர்ச்சாவை இருக்குன்னு வச்சுக்கிங்களா அவங்களாம்? ஓகே. இப்போ செயலுக்குள்ளே இருக்கிறீங்க. ஓகே. இப்போ இந்த மாதிரி கரண்ட் ஃபேன்லாம் அங்கே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இப்போ வாசிங்க சிஸ்டர். கர்த்தரோ கதறியறணும். இப்போ நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறீங்க. இப்போ யோசேப்போடே இருந்து யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. தகப்பனுடைய அபிமானி, தகப்பன் நேசித்த மனுஷன் பலவர்னு அங்கேயே போட்டு அப்பா அழகு பார்க்குறான். எங்கள் ஜூடாவை சில நேரத்தில் அழகு பார்க்கும்போது 2 பேரும் இப்படி மறைப்பாங்க. என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்ப்பேன். வெளியில் கூட்டிகிட்டு போய் அவங்க சாப்பிட்றது அழகு பார்ப்பேன். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. என் வீட்டுக்காரம்மா மட்டும் அப்படியே 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 கண்ணிலே நவரசத்தையும் காட்டிகிட்டு இருப்பாப்புல. அப்படியே நான் ரசிச்சுட்டு உட்காந்துருப்பேன். என் பிள்ளைங்க சாப்பிட்றது, என் பிள்ளைங்க விளையாடுறது. இது உண்மைங்க, பொய்யெல்லாம் இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். நான் அவ்வளோ என் பிள்ளைகளை நேசிக்கிறேன். இந்த உலகத்தில் கர்த்தருக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த சுதந்திரம் யார்? அவங்கள ஆண்டவர் எனக்கு சுதந்திரவாளியாக கொடுத்துருப்பாங்க. அவன் ஓடுறத, விளாட்றத, பேசுகிறத, அவன் வந்து ஹோம்ஒர்க் எழுதுறதெல்லாம் ரசிப்பேன் உட்காந்து. அப்போ என்னென்னா, தகப்பன் ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்த்தவன் இப்போ சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். தகப்பன் கூட இல்லை. அதை தான் சொல்ல வரேன். பெத்த தகப்பன், அழகு பார்த்த தகப்பன். நான் என்னுடைய தகப்பன் நான் 3வது படிக்கும்போதே மறிச்சிட்டார். 1990 நினைக்கிறேன். 90-91 ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் ஒரு 10வது படிக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். எனக்கு அது ஒரு அவமானமாக நினைப்பேன். ஸ்கூல் படித்து 10th முடிக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு எவன்ட்டின்னு சொன்னதில்லை. எங்கள் அப்பா இருக்கிறாரு, ரயில்வேல தான் வேலை செய்கிறாரு. அது நீங்கள் பொய்யா எடுத்துக்கோங்க, ஏன் இப்படி பாஸ்ட்டு பொய் சொன்னான்னு கூட நினச்சிக்கோங்க. அது என் உணர்வினுடைய வெளிப்பாடு. ஏன்னா அதுக்கப்புறம் அப்பா இல்லாத பிள்ளை நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு மாதிரி இலக்காரமாக நினைப்பாங்க. அது என்னமோ அப்படி ஒரு எண்ணம் எனக்கு. நான் எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்கிறதுக்கே சில வருஷம் காலம் ஆச்சு. சொல்கிறது புரியுதா? தகப்பன் அழகு பார்த்த பிள்ளை இன்னைக்கு சிறைச்சாலைக்குள்ளே. பெத்த தகப்பன் இல்லை, ஆனால் வசனம் சொல்லுது. என்னன்னு சொல்லுங்கள் சிஸ்டர். இப்போ சிறைச்சாலை தலைவர் கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். போதும் சிஸ்டர், நல்லா கவனிங்க. அவன் குழிக்குள்ளே இருந்த போதும்
கர்த்தர் அவனோடு இருந்தார். புரிஞ்சிருந்தால் கையை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் நிலைமை இப்போ டாப்பில் இல்லை. இப்போ அவன் எகிப்து தேசத்தினுடைய அதிபதி கிடையாது. யார்? குழிக்குள்ள சகோதரர்களால் தரப்பட்ட ஒரு சாதாரண நபர். குழிக்குள்ளே இருக்கும்போதும் கர்த்தர் அவனோடு இருந்தார். அது மாத்திரம் இல்லை, அவன் அடிமையாய் விற்கப்பட்டு அடிமையாய் போன இடத்துலையும் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் பேரில் பொய்யாய் குற்றச்சாட்டப்படும் பொழுதும் கர்த்தர் அவன் கூட தான் இருந்தார். ஆமென், அல்லேலூயா. குற்றச்சாட்டு சொன்னபோது மாத்திரமல்ல, சிறையில் அடைக்கப்பட்ட பொழுதும் கர்த்தர் அவன் கூட தான் இருந்தார். சிறையிலையும் அவன் கூட கர்த்தருடைய கிருபை இருந்தது. ஆமென். ஏன்னா தேவன் அவனை மறக்கவில்லை. தேவன் அவனை பார்த்து கொண்டே இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போனாலும் எங்கே ஓடினாலும், அதனால தான் அந்த ஒரு வசனமே இருக்குது, ஆகாயத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், எங்கே செல்லுவேன். ஒரு பாட்டு கூட ஜெர்சன் ஒரு பாட்டு பாடினார், ஞாபகம் இருக்கா? தம்பி பாட்டு தெரியுமா? அந்த பாட்டு யாருக்காவது தெரியுமா? சரி, ரைட்டு, சரி. அந்த பாட்டை மறக்கிறாங்களோ இல்லையோ, அவர் உங்களை மறக்க மாட்டார். அதை மறந்துடாதீங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்லா கரங்களை தட்டி. ஆமென். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அந்த நாளில் ஆகார் மற்றவள் அல்ல, அவ்வளோ ஒரு குற்றவாளி தான். தேவனுடைய பார்வையிலையும் மனுஷனுடைய பார்வையிலையும் அவள்கிட்டையும் குறை இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் அவ கூட இருந்தார். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எலியா வல்லமையானவன் தான், தேவனுடைய தீர்க்கதரிசி தான். அவன்கிட்ட குறை இருந்துச்சா? குறை இருந்துச்சு. அவன் கூடயும் கர்த்தர் இருந்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யோசேப்போட வாழ்க்கையில் அவன் நல்லவன் தான், பரிசுத்தவான் தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் அந்தகார சூழ்நிலைகள் எல்லாமே அவனை குற்றப்படுத்தியது. குழியில் அடிமை, குற்றச்சாட்டு, சிறை, அங்கேயும் ஆண்டவர் அவன் கூட தான் இருந்தார். கரங்களை தட்டி. கர்த்தருடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம், கர்த்தர் கூடவே இருப்பார். அவர் ஒருபொழுதும் மறக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் அவனை பார்க்கிறார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்து நான் சொல்லி முடிக்கிறேன். ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிக்க போகிறேன். சரி, தாவீதையும் சொல்லி முடிச்சாரண்ணே. இவ்வளோ நேரம் இழுத்துட்டீங்க பாஸ்டர், அதையும் இழுத்துருங்களேன். என்னன்னா, தாவீதோட வாழ்க்கையில் பாருங்கள். தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பெற்றவன். ஆனால் உடனே சிங்காசனத்தில் உக்காந்தானா? ஈசாயினுடைய வீட்டுக்கு வராரு, சாமுவேல் வராரு. தாவீதை என்னவா பண்ண போகிறாரு? அபிஷேகம் பண்ண போகிறாரு. வரிசையாக பார்க்குறாங்க என்னான்னு, எல்லா சகோதரர்களையும் வர்றாங்க. அங்கே ஒரு பெரிய ஃபேஷன் ஷோவே நடந்துச்சா இல்லையா? ஃபேஷன் ஷோனா அதுதானே, இந்த நடக்க விட்டு பார்க்குறது தானே. அது வேறு என்னமோ சொல்லுவாங்களே, கேட் வாக்கா? எனக்கு தெரியல அது என்னதுன்னு சொல்லுவாங்க. இப்படி நடக்க விட்டு பார்ப்பாங்களே. இவன் சௌந்தரியவானாக இருக்கிறானே, ஒருவேளை இந்த சௌந்தரியவானாக இருப்பானோ, இவன் பராக்கிரமசாலியை போல் இருக்கிறானே, நல்லா கட்டுமஸ்தாக இருக்கிறானே, யுத்த வீரன் போல் இருக்கிறானே, ஓ அப்போ இஸ்ரவேலினுடைய ராஜா இவன் தானோ? எல்லா பயிலையும் நடக்க விட்டு பார்த்தாச்சு. ஆண்டவரே, இவன் இல்லை ரிஜெக்டட். இப்போ சாமுவேலுக்கு மண்டை காஞ்சி போச்சு. ஆண்டவரே வந்தாச்சு, யாரையாவது ஒருத்தவனை தான் நான் இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு. இப்போ நான் யாரையாவது பண்ணலன்னு என்ன, நீர் எல்லாத்தையும் இல்லைன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? இப்போ சந்தேகம் வந்துருச்சியோ, இன்னும் ஆண்டவர் போய் சொல்ல மாட்டாரையா, உங்கள் வீட்டுக்கு தான் வர சொன்னார், உன் பிள்ளையில் ஒருத்தவனை தான் பண்ணணும், நீ எல்லா பையிலையும் காட்டிவிட்ட, வேறு எவனாவது இருக்கானா, வேறு இது இவ்வளோ தானே, வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்கு? அப்பாவாலேயே அற்பமாக என்னப்பட்டவன் தாவீது. உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறீங்க, 3 பிள்ளை உங்களுக்கு இருக்குது. ஷாரன் இருக்கட்டும், ஜூடா இருக்கட்டும், இந்த ஜேடன் அவனை அந்த ஆடுமை கமிச்சுடு அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? அதான் பண்ணிவிட்டாரு. ஏன்னா அவன் சொல்கிறது, சிஸ்டர் நான் சொல்கிறது உண்மை தானே சிஸ்டர்? உண்மையாக தான் இருக்கணுங்கிறீங்களா சிஸ்டர்? இன்னும் யோசேப்புலேருந்து சிறையிலேருந்து வெளியில் வரலன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம தாவீதா மாறிடுவோம். என்ன நான் சொல்கிறது? நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? ஏதாவது பொய் பேசுகிறேன்னா மன்னிச்சுக்கிடுங்க. அவன் எல்லாத்தையும் நடக்க வச்சு பார்த்துட்டான், ஒன்றுத்தையும் இல்லைன்ட்டாங்க. கடைசியில் ஏதாவது மிச்சம் மீதி இருக்குதான்னு கேட்டால் ஒன்று இருக்குது, வெளியில் போயிருக்குது, அது கூட்டி விட்டுவாங்கன்னா சரி கூப்பிட்டு வரேன். யார்? நம்ம ஜேடன் வர இல்லைம்மா இவன் தான்ப்பா, பண்ணிவிடு. என்ன ஆண்டவரே,
இந்த பையனா? மேட்ரு என்னன்னா, அவர் சொல்லி ஒரே வார்த்தை சொல்கிறாரு, மனுஷன் முகத்தை பார்க்குறான், நான் இருதயத்தை பார்க்குறேன் பண்ணு. சொல்கிறது புரியுதா தேவ பிள்ளைகளை? ஆமேன். இப்போது அபிஷேகம் பண்ணியாச்சு, ராஜாவை அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம் பண்ணால் இப்போ அவன் யார்? கிங். எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எங்கள் வீட்டுக்கு நான் தான் ராஜா. நாட்டுக்கு தாவீது யார்? ராஜா. உண்மையிலுமேங்க எனக்கு ராஜான்னு இன்னொரு பெட் நேம் இருக்குது, அதுதான் சொன்னேன். ஆமேன். சொல்கிற பாருங்க, அந்த ராஜான்னு சொல்லும் போதே ஜிவ்வுன்னு இருக்குல்ல. என்ன இடத்துல ராஜான்னு பேர் வச்சாங்களே, இன்ன வரைக்கும் ராஜா வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னன்னா, இப்போ தாவீதை ராஜாவை ஏற்படுத்தியாச்சு. ஆல்ரெடி அவர் யார்? கரண்ட் கிங்கு. யார்? இஸ்ரேல் தேசத்து. இப்போ ஆனால் யார் இருக்கிறா? சவுல் இருக்கிறாரு. ஆனால் உடனே என்ன ஆக முடியல, சில நாள் என்ன பண்ண வேண்டியது இருக்கு. ராஜா தான் எங்கே உட்காந்துருக்கான் தெரியுமா? ராஜாவா அது வரைக்குமாவது வீட்டில் இருந்தான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தான். என்னைக்கு இந்த மனுஷன் ராஜான்னு சொன்னான்னா அவனோட வாழ்க்கையே கொகை, வனாந்தரம், காடு, மேடு, ஓடு, இப்படி தான் இருந்துச்சு தெரியுமா? நான் சொன்னதில் ஏதாவது மாற்றி சிஸ்டர், நான் சொல்கிறது கரெக்டு தானே சிஸ்டர்? கொஞ்சம் நடைமுறை மொழியில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் அப்படியே சோர்வு அடைஞ்சிடக்கூடாதுன்னு எல்லாரும் உங்களுக்கு புரியட்டும்னு. உண்மை தானே? ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருப்பானா இல்லையா? ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தானா இல்லையா? இவர் தலையில் கை வச்சுட்டு பண்ணி விட்டு போயிட்டாரு. ஆனால் பண்ணி விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது? குகையை நோக்கி ஓடு, வனாந்திரத்தை நோக்கி ஓடு, காடை ஓடு, மேடு ஓடு, மலைக்கு ஓடு, ஓடு ஓடு. ஆனால் ஒரு நாள் வந்தது. ஆமேன். தேவனுடைய தாமதம் மறதி அல்ல, ஏற்ற நேரத்தில் அவனை கர்த்தர் ராஜாவாய் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் தெரியுமா? தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குகையில் இருக்கும்போதும் தாவீதோடு இருந்தார், வனாந்திரத்திலும் தாவீதோடு இருந்தார். ஆமேன். சவுல் கொல்லும் போதும் தாவீதோடு இருந்தார், அப்சலோம் கொல்றதுக்காக தேடும் போதும் தாவீதோடு இருந்தார். ஆமேன். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். அவரை ஆண்டவர் மறக்கவே இல்லை. தேவன் அவனை பார்த்து கொண்டே இருந்தார். உங்கள் உயர்வுகளில் மட்டும் உங்களோடு சேர்ந்து ஆடி பாடி ஜிங்கு ஜிக்கான்னு ஆட்டம் போடுற தேவன் அல்ல அவர். உங்கள் தாழ்மையில் உங்களை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. அவர் உங்களை மறக்க மாட்டார். எப்போ தெரியுமா? அவர் நம்ம நல்லா இருக்கும்போது அவரை நம்ம மறந்துடுவோம். ஆனால் அவர் நம்ம கூட தான் இருப்பார், நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு சூழ்நிலை வரும் பாருங்கள், ஒரு நெருக்கம் வரும் பாருங்கள், ஒரு பலவீனம் வரும் பாருங்கள், ஒரு பிரச்சனை வரும் பாருங்கள், ஒரு போராட்டம் வரும் பாருங்க. அப்போ தான் தெரியும் அவர் நம்மளை விட்டு விலகலை, அவர் நம்ம விட்டு தூரம் போகலைன்னு. ஆமென், அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுவோமா? ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடைசியாக இதையும் சொல்லி முடிச்சிடறேன். லாசருனுடைய காரியத்தை பார்க்கும்போதும் என்ன தாமதமாக இருந்தார் இயேசுன்னு நினைக்கிறாங்க. என்னன்னு மார்த்தாலும் மரியாளும் சொல்கிறாங்க. என்னன்னு, ஆண்டவரே நீர் எங்கே இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? ஆனால் இயேசு தாமதித்தார் போல தோன்றினாலும் எத்தனை நாள் கழித்து வர்றாரு? 4 நாள் கழித்து வந்தாலும் அவர் சரியான நேரத்தில் தான் வந்திருக்கார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. ஆமென். தேவனுடைய தாமதம் தேவனுடைய மறதி அல்ல, அது தேவன் தன்னை மகிமைப்படுத்துகிற விதம். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, சூழ்நிலை, போராட்டத்தை நேராக நீங்கள் கடந்து போவீங்கன்னா உங்களை பார்க்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஏன் அதை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னா, நீங்கள் செய்த தவறாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் மேலே தப்பே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதை அதிமதிப்பது எதுக்காக தெரியுமா? அது மூலமா கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களோடு அவர் இருக்கிறார் என்பதை, உங்களை அவர் மறக்கலைன்றதை காண்பிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. நான் சொன்ன விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்தால் உங்களால் இப்படி இருந்திருக்க முடியாது. நல்லா குதிச்சு கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஒன்று சொல்கிறேன், சிம்பிளாக சொல்லி இந்த பகுதியை முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. ஆகாரோட காரியத்தை குறித்து பார்த்ததுலேருந்து லாசரு காரியம் வரைக்கும் நம்ம இப்போ கவனித்தோம். நல்லா கவனிங்களேன். ஆகாரை தேவன் பார்த்தார். அவர் நிறைவிலையா குறைவிலையா? நிறைவிலையும் அவரோடு இருந்தா, குறைவில் அவளை என்ன பண்ணலை. எலியாவை தேவன் என்ன பண்ணார்? பார்த்தார். யோசேப்பை தேவன் என்ன பண்ணார்? பார்த்தார். தாவீதை தேவன் என்ன பண்ணார்? லாசருவை என்ன பண்ணார்? தேவன்
தேவன் ஒரு பொழுதும் உங்களை மறவாதவர், தேவன் உங்களை பார்க்கிறவர். ஆமென், அல்லேலூயா. அப்படியே எழுந்திருந்து ஒரு பாடலை பாடி அப்படியே ஒரு பிரேக்குக்குள்ளே நம்ம போவோம். தொடர்ச்சி அடுத்த காரியங்களுக்குள்ளே பார்ப்போம். கரெக்டாக நான் சொன்ன டைமுக்கு முடிச்சிருவேன். செகண்ட் ஹாஃபில் குறைச்சிக்கலாம். ஓகேவா?